வெல்கம் டு 3 மினிட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்கன்னா, அழகு அழகு சீரியல் தான் பார்க்க போகிறோம். அது வந்து அவங்க ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்தாங்களே, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஈவினிங்குள்ளே அவங்க வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா 10 நிமிஷம் பிரேக் போட்டு டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னா, 10 நிமிஷத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து சீக்கிரமாக போகணும் சாயந்தரம் சொன்னவொடனே, சாயந்தரம் என்ன அப்படின்னா, இல்லை என் ஒய்ஃபுக்கு எனக்கு பர்த்டே அதனால சீக்கிரமாக போகணும். என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து கேக் கட்டிங்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நான் போகணும் அப்படின்னோடனே, நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ண போனீங்க அப்படின்னா, எனக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது, எதை கொடுக்கணுன்னு தான் தெரியல, உங்கள்கிட்ட தான் காசே இருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு பிடிக்கும், அதை தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே எடுத்து பேசும்போது வட்டி கொடுத்தவங்க தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவரும் எடுத்து நான் ஆஃபீஸ்க்கு வெளியே தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் பதறி அடித்து போய் பார்க்குறாரு. என்னங்க என்ன அப்படின்னோடனே, உங்கள் பேங்க்கில் ஒருத்தர் லோன் வாங்கிட்டு ஃபோன் எடுக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே, நான் தான் ஃபோன் எடுக்கிறேன், எது 10 டைமுக்கு ஒரு டைம் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போன மாதமும் வட்டி கொடுக்கல, போன மாதமே சொன்னேன், ஏன் இன்னும் தரல அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தான் நீ போன மாதமும் சொன்ன அப்படின்னோடனே, இல்லை அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துட்றேன்னு எங்கே இருந்துக்கிட்டு ரொம்ப கோவமாகவே பேசுகிறாரு. நான் ஆஃபீஸ் லெவலில் வந்து நீ கடை வாங்கியிருக்க நான் சொல்லவா, உன் வண்டி சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வண்டி சாவியெல்லாம் வேணாம், நான் கண்டிப்பாக ஒன்று ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன், எது உன்னாலலாம் நான் நம்ப முடியாது, நீ கொடு அப்படின்னு. இல்லை நாளைக்காச்சும் வந்து வண்டியை எடுத்துக்கோங்களேன், நான் நாளைக்காச்சும் தந்துடுறேன் வண்டி அப்படின்னா, இந்த ஓட்ட வண்டி எடுக்க நான் நாளைக்கு மறுபடியும் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ தரியா உள்ளே வந்து உன்னை அசிங்கப்படுத்தவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுறாங்க. உடனே அவருக்கு வந்து அந்த நைட் அவுட் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இப்படி சொன்னாங்களே, வண்டி வேறு இல்லையே, எப்படி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ஒரு லோனுக்காக ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து சார் நிற்பாங்க. பாக்கியராஜுக்கு அந்த நினப்பிலே இருப்பார். உடனே என்ன வேணும் அப்படின்னோடனே, எஜுகேஷன் லோன் சொல்லியிருந்தீங்களே, அதை டாக்குமெண்ட்லாம் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, அதை பார்த்துட்டு அவங்க சொன்னது மலர் சொன்னதே தான் அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நைட் அவுட்டிங் போகணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. சரி நீங்கள் போய் மேனேஜரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் போய் அவங்க ஃப்ரெண்டு தினேஷ் கிட்டலாம் கேட்குறாரு. இந்த மாதிரி 15,000 ரூபாய் இருந்தால் கொடு, நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, என்கிட்ட இல்லை, எனக்கே பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு அவர் பேங்க்கில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு காசு. யாருமே இல்லைன்னுன்றாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கேக் கட்டிங் இருக்குது, நீங்கள் வரீங்க தானே அப்படின்னா, அண்ணனுக்கு சொன்னியா அப்படின்னா, அண்ணனுக்கெல்லாம் காலையே சொல்லியாச்சு, அவரும் வரேன்னாரு. உங்கள் தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணலை, ஏன் உன் ஹஸ்பண்ட் தானே நீயே பண்ணு, அவர் 1008 கேள்வி கேட்பாரு என்ன, நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்டே சொல்லிவிட்டு மதி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. ரேவதி வந்து பார்த்திங்கன்னா சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அன்னைக்கு பர்த்டே கேக் கட் பண்ணணும், நீங்கள் வா அப்படின்னோடனே, இப்போ சொன்னால் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் ஏதாச்சும் வேலை இருக்கா, வேலை எதுவும் இல்லை, அப்புறம் என்ன கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கீழே இறங்கி வராங்க. அவங்க மாமியார் இருந்துக்கிட்டு, எங்கே கிளம்பிட்ட அப்படின்னோடனே, இந்த மாதிரி கோயிலுக்கு தான் போகிறேன் சொல்லி தான் நானும் கிளம்பியிருப்பேனே, எனக்கே இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அதுதான் நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னா, அங்கே ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது, எந்த கோயிலில் தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. உடனே பசங்களை கேட்கும்போது நான்லாம் வரல அப்படின்னா, சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னா, என்னை தவிர வேறு யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இல்லை ஒரு 1 hour பர்மிஷன் போட்டு வந்துட்டேன், எனக்கு கிளாஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போடவா அப்படின்னு கேட்குறாங்க. காஃபி எல்லாம் வேண்டாம், சரி மாமா தூங்குறாரு, அவர் எழுந்தோடனே காஃபி கேட்பாரு, நான் போய் பால் காய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வெளியே பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் வந்து நின்றுட்டு ரொம்ப சுகமாக நின்றுட்டு இருப்பார். இந்த மாதிரி அவங்க நைட் அவுட்டிங் வந்து போகலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே வருவார். வண்டி சவுண்டே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லுவாங்க. இல்லை வண்டி வந்து வாட்டர் வாஷ் விட்டுருக்கு, காலையில் தானேங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை போகும்போது கொஞ்சம் சேர் ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நைட்டுக்குள்ளே வந்துடும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.